திமுக அப்படிங்கிறது திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சி எவால்வ் ஆகிடுச்சு. அப்படி எவால்வ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதற்கு தேவையான பொருளாதார வலிமை, அதற்கு தேவையான அதிகார வலிமை, அதற்கு தேவையான எல்லா சகலவிதமான வசதிகளும் திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடுக்கு கிடைக்குதா இல்லையா ரெண்டாவது விஷயம். திமுகங்கிற கட்சி கிடைச்சது. விஜய் அவர்கள் பேசுறப்போ தமிழ் தேசியமும் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் தமிழ் தேசியம் சார்ந்த அவர் ஏதாவது செயல்பாடுகள் எடுத்திருக்காரா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அவங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் கொள்கைன்றது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு குட்டி அதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சி தான் அந்த கட்சி. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதோட இறுதி இலக்குங்கிறது தனித்தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதை பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தேசியம்னா சீமான் தனிநாடு கேட்பாரான்னு கேட்கக்கூடிய யார் தனிநாடு கேட்டிருக்கீங்க? குளத்துருமணி கேட்க முடியுமா? அண்ணன் ராமகிருஷ்ணன் கேட்க முடியுமா? ஐயா வீரமணி கேட்க முடியுமா? இன்னைக்கு சீமான் ஒரு சென்டர் போக்கஸா இன்னைக்கு மாறி இருக்கிறாருன்னா, நான் திராவிட கட்சியோட கூட்டு வைக்க மாட்டேன், இனத்தின் சாவுல வேடிக்கை பார்த்த கட்சின்னு சொல்றாரு. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்தின் விரோதிங்கிறாரு பாஜகவை. தமிழ் தேசியம் இடதுக்கு எதிரான ஒரு இயக்கமா? பட்டியலின மக்களுக்கு எதிரான இருக்கிறாங்களா? பெண் விடுதலை குறித்தோ சாதி ஒழிப்பு குறித்தோ தமிழ் தேசியத்துக்கு எதனா முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. இந்த பெயரை வச்சு போலியான பிம்பத்தை கட்டி எழுப்பி தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இயல்பா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயரை அழிச்சு, அடையாளத்தை மறைச்சு, வரலாற்றை மறைச்சு நீங்க வேற ஒரு விஷயத்தை திணிக்கிறீங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் தான் ரூட்டட். ஆனா இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி மக்கள் மத்தியில இப்போ வரைக்கும் ரொம்ப மெதுவாவே போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சார்? இல்ல, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கலாக நிறைய வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய பல தத்துவங்கள் இங்கே இன்னுமே செயல்பாட்டில் இருக்குது. இப்போ திராவிடம்னு பேசுகிறது, தமிழ் தேசியம்னு பேசுகிறது, கம்யூனிசம்னு பேசுகிறது, தலித்தியம் பேசுகிறது, இப்படின்னு பலவிதமான இந்துத்துவ பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வரைக்கும் யாரும் செயல்படுத்துனதும் கிடையாது. அது மக்கள் மன்றங்களில் போய் இருக்கக்கூடிய ஒரு தத்துவமும் கிடையாது. இப்போ இயல்பாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு நூலில் படிச்சிருக்க நூலோட பேரை மறந்துட்டேன். அதில் அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடம் என்று பெயரை சொல்லி அவர் கட்சி நடத்தினாலும் அவர் தமிழ் தேசியத்தை தான் வளர்த்தாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு செக்டருக்கு ஒரு கருத்து இருக்குது, ஒரு தரப்பு ஒரு கருத்து இருக்குது. அப்போ அந்த மாதிரி அடிப்படை பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ் தேசிய அரசியல் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆனால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஊடுருவி இருந்த அல்லது இன்னும் ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஐயா பெரியார் போன்றவங்க, அப்புறம் அதற்கு முன்னாடி இருந்த பல பேர், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலாம் பயன்படுத்த துவங்கினாங்க. திராவிடம்ங்கிற சொல்லலை ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் தமிழர்னு சொன்னாங்கன்னா பார்ப்பனர்கள்லாம் உள்ள ஊடுருவி விடுவாங்க, அதனால் நம்ம திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க போனோம்னா திராவிடர்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி SV சேகர் வரைக்கும் நானும் ஒரு திராவிடம் தான், பொண்ணுல போட்ட திராவிடன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே முன்பாகவே அடிபட்டு போயிருச்சு. அந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்ல முடியாது அப்படின்னு. இதை நாம சொல்லலை, தமிழ் தேசியத்தின் தந்தையாக போற்றப்படக்கூடிய மரியாதைக்குரிய பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையோ திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையோ இன்னைக்கு தேவையற்ற ஒரு சொல்லாடலாக இருக்குது, தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தென்மொழி இதழில் அன்றைய காலகட்டங்களிலேயே வெளிப்படையாக எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார் ஐயா பாவலர். இன்றைக்கும் தென்மொழி நிலைப்பாடு அதுதான், தோழர் பொயிலன் நிலைப்பாடு அதுதான், இன்னும் பல பேர் நிலைப்பாடு அதுதான். இப்போ திராவிடர் அப்படின்றது இன்னைக்கு ஏன் கடுமையான எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது? இன்னைக்கு 75th இயர் ஆஃப் DMK, ரைட்டா? ஸோ 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு நெருக்கடியான சூழல் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எதிரில் உங்களுக்கு இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திராவிடத்தின் ஒரு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பேசுகிறத தான் தமிழ் தேசியம்ங்கிறதும் பேசுது. இப்போ தமிழ் தேசியம் இடதுக்கு எதிரான ஒரு இயக்கமா? கிடையாது. பட்டியலின மக்களுக்கு எதிரான இருக்கிறாங்களா? கிடையாது. அதன் பிறகு பெண் விடுதலை குறித்தோ சாதி ஒழிப்பு குறித்தோ தமிழ் தேசியத்துக்கு எதனா முரண்பாடான கருத்துக்கள் இருக்கா? கிடையாது. எல்லாமே ஒன்று தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த பெயரை வச்சு ஒரு போலியான பிம்பத்தை கட்டி எழுப்பி தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இயல்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயரை அழித்து, அடையாளத்தை மறைச்சு, வரலாற்றை மறைச்சு நீங்கள் வேற ஒரு விஷயத்தை திணிக்கிறீங்க, அது தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் தமிழ் தேசிய கோட்பாட்டுவாதிகளுடைய வாதமாக திகழ்கிறது.
இப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்ம தமிழ் தேசியத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் மாப்போசி துவங்கி இன்னும் ஈவிகே சம்பத் தமிழ் தேசிய கட்சினே ஒன்று ஆரம்பித்தார். ஐயா பெரியாருடைய உறவினர் ஈவிகே சம்பத்து தமிழ் தேசிய கட்சின்னு முதல்ல ஆரம்பித்தவர் அவர் தான். அதன் பிறகு வழி வழியாக பல பேர் முயற்சி பண்ணாங்க. ஐயா மாப்போசி வந்து தமிழரசு கழகமாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஐயா சீபா ஆதித்தனார் ஆரம்பித்தார். அதன் பிறகு நிறைய பேர் அதில் இயங்கினாங்க. அண்ணல் தங்கோலிருந்து நிறைய பேர், மறைமலை அடிகள், அவங்களாம் தனித்தமிழ் இயக்கம் கண்டாங்க. இப்படி பல பேர் பல விதமான இயக்கங்களை கட்டி எழுப்பினாங்க. ஆனால் திராவிடம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பார்ட்டியாக அவங்க எவால்வ் ஆகிட்டாங்க. திமுக அப்படிங்கிறது திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சியை எவால்வ் ஆகிடுச்சு. அப்படி எவால்வ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதற்கு தேவையான பொருளாதார வலிமை, அதற்கு தேவையான அதிகார வலிமை, அதற்கு தேவையான எல்லா சகலவிதமான வசதிகளும் திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடுக்கு கிடைக்குதா இல்லையா ரெண்டாவது விஷயம். திமுகங்கிற கட்சி கிடைச்சது. அப்போ திமுகங்கிற கட்சி கிடைக்கிறது தான் திராவிடத்துக்கான ஒரு இருப்பை வந்து தொடர்ச்சியாக இருக்க வைக்க உதவி இருக்குது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு தேதியிலையும் திராவிடர் கழகத்தினுடைய சொத்து மதிப்பு என்னன்னு பாருங்க. சொத்து மதிப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஐயா வீரமணி, ஆசிரியர் வீரமணி இருக்காங்க. அவங்க சொத்துகள், அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகவே ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சொத்துகளின் வாயிலாக, அந்த ட்ரஸ்ட்டுகளின் வாயிலாக எத்தனை முறையில், எத்தனை வழிகளில் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை பரப்பதை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மண்ணுக்கானது தானேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அதற்கான ஸ்ட்ரக்சரையோ அதிகார ப்ளஸ் பண வலிமையோ இல்லாமல் இருப்பதன் காரணமாக, அதனால் இப்போது வளர்ந்திருக்கிற அளவுக்கான வளர்ச்சியை நம்ம வந்து ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கணும். 2009க்கு பிறகான காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இயல்பாக தமிழ் தேசம் ஒன்று இருந்தாலும், அண்டை நாடான இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக போராடி ஒரு நாட்டை கட்டி தமிழ் தேசிய கோட்பாட்டு கூடான ஒரு நாடு நான் கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு பறைசாற்றி காண்பித்தவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தான். அப்போ விடுதலை புலிகளின் தலைவர் அவர்கள் அதை வந்து சாதிச்சு காமிச்சதுனால அவர் அடையாளமாக எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய பேர் வந்து வேலை பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க, ஐயா வைகோ இருக்கிறாங்க, அண்ணன் சீமான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஏன் இன்னைக்கு சீமான் வந்து ஒரு சென்டர் ஃபோக்கஸாக இன்னைக்கு மாறி இருக்கிறாருன்னா, அவர் தொடக்கத்துல இருந்து இப்போது வரைக்கும் அதே ஸ்டாண்டில் நிற்கிறாரு. நான் வந்து திராவிட கட்சியோட கூட்டு வைக்க மாட்டேன், இனத்தின் சாவுல வேடிக்கை பார்த்த கட்சின்னு சொல்றாரு. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இனத்தின் எதிரிகள், இனத்தின் மனித குலத்தின் விரோதிங்கிறாரு பாஜகவை. அப்போ அதே நிலைப்பாட்டில் 15 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக நீடிக்கிறாருன்னும் போது மக்கள் மன்றத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும், அது நம்பிக்கை ஒளி வரும், உருவாகும்னு அவர் நம்புகிறார். அது அவருடைய தனித்த பாதை. தனித்த பாதையில் இயங்குவதன் காரணமாக அவர் நமக்கு சென்டர் ஃபோக்கஸாக தெரிகிறார். ஐயா வைகோ வேலை பார்த்துருக்குறாங்க, ஐயா குளத்திருமணி வேலை பார்த்துருக்குறாங்க, கு ராமகிருஷ்ணன் வேலை பார்த்துருக்குறாங்க, திருமாவளவன் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்களாம் இன்னைக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து ஒரு திராவிட கட்சிகளோட இணங்கி நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு நம்ம போய் தான் ஆகணும், நம்ம வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத நோக்கி நகர்றாங்க. ஸோ அவங்க வந்து விளக்கப்பட்டு ஒரு மட்டும் தனியாக தெரிகிறாரு. சீமானுடைய தனித்துவம் அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தை ஓரளவு வெளியில் கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. ஓகே, இவர் தனியாக நிற்கிறாரு, தனிச்சு பயணம் பண்ணுறாரு, தத்துவமும் தனித்துவமான தத்துவம் தான் அப்படிங்கிறத ஓரளவு ரீச் அவுட் பண்ண உதவி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீங்கள் கேட்ட மாதிரி திராவிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி இவ்வளவு தூரம் எவால்வ் ஆகிருக்குது. நிறைய அடிகள் வாங்கினாலுமே கூட ஒரு பார்ட்டியால் அதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கான ஒரு அடிப்படை இருக்குது. அது தமிழ் தேசியத்துக்கு ஏன் நீங்கள் வரலன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அதுக்கான ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரை நீண்ட நெடுநாட்கள்லாம் யாரும் களத்தில் நின்று செயல்பட்டு வரல. அதே நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி ரீதியாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் மற்றவங்க பண்ணாலும் ஏன் இவங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, எனக்கு அவங்க மேலே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன கட்சி இருக்கோமா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். அந்த கட்சி தனிச்சு போட்டிடுது, தனியாக நிற்கிது. அது வந்து அதுதான் என்னுடைய தத்துவம். அதுக்கு எதிராக தான் நான் திராவிடத்தை பார்க்குறேன். இன்னொன்று, திராவிடத்தினுடைய அடிப்படை ஆணிவேராக இருக்கக்கூடிய கொள்கைவாதிகளையும் தலைவர்களையும் அந்த விவகாரத்தையும் கோடாரி கொண்டு தாக்கக்கூடிய நபராக சீமான் இருக்கிறார். மற்ற யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. பிஜேபி கூட அப்படி பண்ணலை. அப்போ நான் தான் உண்மையான மாற்று அப்படிங்கிறத நிலைநிறுத்த முற்படுறாரு இல்லையா? அப்படி நிலைநிறுத்த முற்படுவதன் காரணமாக ஒரு 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசியங்கிற ஒரு பேசப்படும் பொருளாக இருக்குது. இது எவால்வ் ஆகுமா, எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் காலத்தின் கையில் தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசியங்கிறது தனிநாடு கோரிக்கை தாங்க.
தோழர் தமிழரசன் சொன்ன மாதிரி தமிழர் விடுதலை படையை கட்டினார் இல்லையா, தோழர் தமிழரசன் விடுதலை திரைப்படத்தெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இதை விட பெரிய வேலைகளை அவர் பண்ணியிருக்கிறார். தோழர் தமிழரசன் முற்பட்டது தமிழ்நாட்டுக்கான ஒரு கோரிக்கை தான். அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் வந்து பறைசாட்டி சொன்னாங்க. அதை எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதோட இறுதி இலக்குங்கிறது தனித்தமிழ்நாடு தான். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அதை பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு மாநில தன்னாட்சி முழக்கத்தோடு கோரிக்கையோடு ஒரு நாட்டை நம்ம கட்டி அமைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சூழலில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசுறது. நாட் ஒன்லி சீமான், அண்ணன் திருமாவளவனும் அதானே பேச முடியும், ஐயா வைகோவும் அதானே பேச முடியும். தமிழ் தேசியம்னா சீமான் தமிழ்நாடு கேட்பாரான்னு கேட்கக்கூடிய யார் தமிழ்நாடு கேட்டிருக்கீங்க? யாராலையுமே கேட்க முடியாது. ஐயா குளத்தூர் மணி கேட்க முடியுமா? அண்ணன் ராமகிருஷ்ணன் கேட்க முடியுமா? ஐயா வீரமணி கேட்க முடியுமா? தமிழ் தேசத்தை விட திராவிடர் நாடு திராவிடருக்கு எதுனா சொன்னீங்க, அதை நீங்கள் பண்ணி காமிச்சிங்களா? அப்போ முடியல. அப்போ ஏதோ ஒரு வகையில் இவர் தன்னால் இயன்றதை பண்ணணும்னு விரும்புகிறாரு, அதை நோக்கி நடை போடுறாரு. அதனால் ஒரு 15 ஆண்டு காலமாக அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு தனித்த கிரவுண்டு. இந்தியா முழுமைக்கும் இந்துத்துவத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, திராவிடத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, தலித்தியத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. தமிழ் தேசத்துக்குன்னு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குனது சீமான் தான். ஸோ நீங்கள் ரொம்ப யூனிக்கான ஒரு கிரவுண்டு, அந்த யூனிக் கிரவுண்டு கிரியேட் பண்ணதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். வருங்காலங்களில் தான் பார்க்க முடியும் எப்படி வளருதா, வீழ்ச்சியை நோக்கி நகருதா அப்படிங்கிறது வருங்காலங்களில் தான் பார்க்க முடியும். ஸோ விஜய் அவர்கள் பேசுகிறப்போ தமிழ் தேசியமும் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ 2 வருஷம் முடிஞ்சது, இப்போ வரைக்கும் தமிழ் தேசியம் சார்ந்து அவர் ஏதாவது செயல்பாடுகள் எடுத்திருக்காரா அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் அவர்கள் தன் கொள்கையை தமிழ் தேசியம்னு சொல்லலாமா? நிறைய பேர் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அவர் அந்த மேடையில் பேசுகிற போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள்னு பேசினார். அவங்க கட்சியினுடைய கொள்கைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கைன்றது கிடையாது. தாவேகாவுக்கு ஒரு கொள்கை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொரு குட்டி அதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சி தான் அந்த கட்சி. அதிமுக ஏற்கனவே இருக்குது தமிழ்நாட்டில். இவங்க ஒரு குட்டி அதிமுக உருவாகிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு தனிநபர் துதிப்பாடல், ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தோழர்கள், இவங்களுக்கு ஊடாக நீங்கள் கொள்கையெல்லாம் பேச முடியாது. அவங்க பெரியார நாளைக்கு விஜய் அவர்கள் நீக்கிட்டாருன்னா விஜய் கட்சி விட்டு போயிடுவாங்களா? கொள்கையான எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு பெரியார தூக்குறாரு, யாரு? விஜய் தூக்குறாரு, கட்சியை விட்டு போவாங்களா போக மாட்டாங்களா? சீமான் பெரியார் அவர்களை வழிகாட்டின்னு சொன்னாரு. அதன் பிறகு நான் இப்போ படிக்கும்போது எனக்கு தெரியுது, இன்னொன்று திராவிடத்தினுடைய மூலவேரா அவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் திட்டமிட்டு அவரை மட்டும் பிம்பம் கட்டமைக்கிறாங்க, ஸோ அவர் பிழைகளை நான் இப்போ எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சீமான் பெரியார் விமர்சனம் பண்ணும்போது கட்சி சில பேர் போனாங்க. ஞாபகம் இருக்கா? சில பேர் போனாங்க, எல்லாரும் போல சில பேர் போனாங்க. ஏன் போனாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அண்ணன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு வெளியில் போயிருப்பாங்க. அது சரி தப்புக்குள்ள நான் போகலை. ஏன் போகிறான்னா, அவனுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருந்துச்சு. பிடிப்பு நழுவும் போது அவன் போகிறான். இங்கே நழுவாது. ஏன்னா விஜய் தான் தாவேக்கா, தாவேக்கா தான் விஜய். நீங்கள் வந்து சொல்கிறோம் தவறாக எடுத்துக்கூடாது. கொள்கையை பற்றி பேசுகிறோம், நம்ம தத்துவத்தை பற்றி பேசும்போது தாவேக்கா குறித்து பேசுகிறது உங்களுக்கே வந்து ரொம்ப தப்பாக தான் போய் முடியும். அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறது வீணானதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, தமிழ் சமூகத்துக்கு வந்து இப்படியான கொள்கையற்ற அரசியலுங்கிறது ஒரு பேராபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். அவருக்குன்ற தனித்துவமான சித்தாந்தம் கிடையாது. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ்ன்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒன்று தானே. குறைந்தபட்சம் மக்கள் நீதி மையத்தின் கட்சி தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள், நான் அமெரிக்காவில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்னு எதையோ உருட்டி சென்ட்ரிசம்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தார், மையம்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்து தமிழை கொலை பண்ணார் மையம்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு பிறந்தநாள், தப்பாக சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க, ஐயா உலகநாயகனுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான். ஆனால் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து குழப்படியை உருவாக்கி ஒரு மோசமான ஒரு ஒரு டைமை கிரியேட் பண்ணவர் ஐயா கமலஹாசன் தான். ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டான். நகர்ப்புறங்கள்லாம் அதிகமான ஓட்டு வங்கியே வாங்கினார் ஐயா கமலஹாசன். டிவியெல்லாம் உடச்சி மீசியெல்லாம் முறுக்கியெல்லாம் பண்ணார். அவருக்கு தெரியாத ஆக்ஷன் திரைப்படங்கள் நடித்தவர் அவர். அவருக்கு தெரியாது எப்படி படம் பண்ணணும்னு. அப்போல்லாம் படம் பண்ணார். கடைசியில் ரெட் ஜெயின்லவே படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக. ஸோ அப்படியாக ஒரு நபராக திரு விஜய் அவர்கள் விடுவாரோன்ற ஒரு பயம் நமக்கு இருக்குது. அந்த பயம்ங்கிறது விஜய் மீதான பயம் இல்லை, தமிழ் சமூகத்தின் மீதான பயம். ஒரு அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, என் பையன் ஐசியூவில் இருக்கிறான், நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் விஜயை பார்க்கன்றாங்கன்னா, இது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே ஒரு சாபக்கேடு. அந்த அம்மாவை திட்டியோ அந்த அம்மாவை அறிவுரை சொல்லியோ நமக்கு பலனே கிடையாது.
அவங்க ஒரு சாதாரணமான ஒரு பாட்டாளி, ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கான இந்த மனநிலை இப்படி இருக்குன்னா, அதெல்லாம் யாருடைய தோல்வி நினைக்கிறீங்க நீங்க? இந்த திராவிட இயக்கத்தின் தோல்வி. திராவிட இயக்கத்தின் தோல்வி. நீங்க 75 ஆண்டுகால கொண்டாடுறதுக்கு உனக்கு வந்து தகுதியே கிடையாது. உனக்கு உண்மையிலே தகுதி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்கணும். ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு திரை நட்சத்திரம் கட்சி ஆரம்பிச்சா பின்னாடி போய் குவியறான். வித்தவுட் எனி ஐடியாலஜி. எந்த கொள்கையோ கோட்பாடோ தத்துவமோ ஒரு கொள்கை பிடிப்போ இல்லாத இடத்துல லட்சக்கணக்கான இளைஞர்களை போய் கூடுறான் அப்படின்னா உன்னுடைய தோல்வியே இல்லையாது. அப்ப நீ என்ன வேலை பார்த்துருக்கிற? 50 ஆண்டு காலத்துல நீ கட்டிய இயக்கம் என்ன, பரப்பிய கொள்கை என்ன, என்னத்தை நட்டு வச்சிருக்கிற நீ தமிழ்நாட்டுக்குள்ள? அப்போ அவங்களுடைய தோல்வி தான் இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கிற இந்த கூட்டமா நான் பார்க்குறேன். அதனால விஜய் வந்து தன் கொள்கை தமிழ் தேசியம்னு சொல்லலை, திராவிடம்னு சொல்லலை, எதையுமே அவர் சொல்லலை. திராவிடம்னு இருந்தாருன்னா அவர் காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கணுங்க, பிஜேபி இன்னும் கடுமையாக எதிர்க்கணுங்க, பாசிச பாஜக மட்டும் பேசக்கூடாது. இப்போ பொதுக்குழு போட்டாரு, பிஜேபின்ற வார்த்தையை உச்சரிச்சாரா அவரு? பாஜகன்ற ஒரு வார்த்தையை பேசினாரா அவரு? எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறீங்க? கரெக்டா ஒரு டேட்டாவோட பேசுங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க, ஒரு அறிக்கை விட்டாங்க, சூப்பரான அறிக்கை, சூப்பரான அறிக்கை. மோடியும் பாஜகவும் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தலாம், செயற்கையை உயர்த்தலாங்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்குறான்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு அறிக்கையை காட்டுங்க பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சளவுலையோ கல அளவுலையோ செயல்பாட்டு அளவுலையோ தாவேக்கா இல்லை. அப்போ வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, திராவிட இயக்கத்தின் தோல்வி தான் தாவேக்காவுக்கான வெளிச்சம்னு நான் பார்க்குறேன். அதை தாண்டி தாவேக்காவை பற்றி பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லை. அவங்கள நீங்கள் தமிழ் தேசியத்துக்குள்ளேயோ திராவிடத்துக்குள்ளேயெல்லாம் அடைக்காதீங்க. அவங்களே அதை முதல்ல விரும்பலை. அவன் அடையாளமற்று இருக்க விரும்புகிறான். அவனுக்கான அடையாளம் விஜய் தான், அவனுக்கான அடையாளம் தாவேக்கா தான், வேற எதுவுமே அவனுக்கு கிடையாது. நாளைக்கு விஜய் இல்லைன்னா தாவேக்கா இல்லை. ஆனால் அமைப்பு என்பது தனி மனிதனை விட பெரியது. ஜெயலலிதா இல்லை, இங்கே அதிமுக எல்லாம் போயிடுச்சா? செங்கோட்டையன் போனார், அதிமுக காலியாயிருச்சா? எத்தனையோ பேர் போனாங்க, அதிமுக காலியாயிருச்சா? கிடையாது. தனி மனிதர்களை விட இயக்கம் எப்போதும் பெரியது. சிஸ்டம் இஸ் பிகர் தன் யூ. நீ போயிட்டா கட்சி அழிஞ்சிருமா? இது யாருக்கு நம்ம ஒப்பிட்டு பேசணும்னா, கலைஞர் கருணாநிதி போயிட்டாரு, கட்சி அழிஞ்சிருச்சா? சரியோ தப்போ அவர் ஒரு கட்சிக்கு ஒரு தலைமையை நிர்வகிச்சுட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன கெடுவாய்ப்பா? ஒரு மோசமான வாரிசு அரசியலினுடைய வெளிப்பாடாக அந்த கட்சி மாறி போயிடுச்சு. 75 years ஆஃப் டிஎம்கே அப்படிங்கிறது வாரிசு அரசியலோட முகமாக வந்து நிற்கிது. வேற எதுவுமே இல்லை. கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை, கோட்பாடு இல்லை, பரப்புறது இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பூசி மொழுகுவீங்க. அப்படி மொழிகி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு திமுகவை. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட், ஆக்சிடென்ட்டாக மாறி போச்சு இன்னைக்கு. ஸோ தாவேக்கா அப்படி கொண்டு வராதிங்கன்றதான் என்னோட கருத்து. சார், எக்கச்சக்கமான தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய இருக்கு சார். இப்போ திராவிடம்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தாலும் கலவரங்கள் நடந்தாலும் திராவிட இயக்கம் அப்படின்றது ஒன்னாதான் இருக்கு. ஆனா இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் மட்டும் ஒன்னாவே இருக்க மாட்டாங்களே, அது காரணம் எத்தனை திராவிட இயக்கங்கள் ஒன்னா இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்போ அவங்க கூட கூட்டணியில இருக்க கட்சிகளா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் திராவிட இயக்கங்கள் அப்படின்றது வந்துட்டு திராவிடம் தான் முன்னிறுத்தி பேசுறாங்க. ஆனா தமிழ் தேசிய இயக்கங்கள் இப்ப நம்ம பேசுறப்பவே சொன்னோம், ஒரு சின்ன விஷயத்துக்காக தமிழ் தேசியத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சிலர் வந்துட்டு கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனாங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ் தேசியத்தை தான் ஊடுருவி கொண்டு போய் நிக்கிறோம் அப்படின்றப்போ உள்கட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றது தானே சார் எல்லாரும். இல்ல நீங்க கட்சின்னு நீங்க நடத்தும் போது இப்போ நீங்கள் திமுக இருக்கிறவங்களாம் திராவிடத்தை பின்பற்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்டா? அப்படி கிடையாது. இல்லை சார், பின்பற்றாங்க இல்லை அப்படின்றத தாண்டி எந்த கலவரம் நடந்தாலும் ஒன்னா இருக்காங்க. இல்லை, ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் கொள்கை இல்லைன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒன்னா இருக்கிறதுக்கான காரணம் கொள்கை அல்ல, கோட்பாடு அல்ல, தத்துவம் அல்ல, அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. கட்டமைப்பு வலிமையாகும் போது கொள்கையை வலிமைப்படுத்த வேண்டிய வேலையை பார்த்துறோன்னு அதை திமுக பார்க்கலாம், அதை சீமான் பார்க்குறாருன்னு நான் நம்புகிறேன். அதை நாம் தமிழர் கட்சி பார்க்கறது நான் நம்புகிறேன். இப்போ கொள்கை கோட்பாடு தத்துவமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர்த்துருந்தீங்கன்னா 75 ஆண்டு கால திமுகவோட ஒரு அமைச்சர் வந்து போய் சட்டநாதன் சுவாமி கோயிலா, அந்த கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுவாரா? விழுந்து கும்பிடுவாரா? வழக்கு வருது, ஈடி வழக்கு வருதுன்னு போவாரா ஐயா கேஎன்ஆர்? அப்படி கிடையாது. இன்னொன்று சொன்னீங்க, திராவிட இயக்கங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஒத்துமையாலாம் அவங்க இல்லை. திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இவங்க 3 ஏன் உருவானாங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன் உருவானாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? 3 பேருக்கும் தலைவர் பெரியார் தானே, ஏன் தனித்தனியாக இருந்தீங்க? உங்களுக்குள்ளேயே பல பிணக்குகள் இருக்குது, உங்களுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டில் பேசியிருந்தோம்.
சாதி பேரை தூக்கி போட்டவர் தான் பெரியாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சதை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் கொண்டு போய் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு நம்ம கேட்டோம். பெரியார் பேரை போட்டுக்க உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு கேட்டோம். அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அப்போ அவங்களுக்குள்ளேயே பல பிணக்குகள் முரண்பாடுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களாம் ஒத்துமையாக இருக்காங்களே, அவங்களாம் இப்படி இருக்காங்களேன்னு தெரியறதுக்கு ஒரு பிம்பம் தான் காரணம் நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஒரு மாய வலை அது. ஏன் உங்களுக்கு இப்படி தெரியுது அப்படின்னா, அவங்கள்ட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு தெரியுது. பணம் இல்லாததுனால உங்களால் தமிழ் தேசிய பேரியக்கத்தை பற்றி ஏன் பேச முடியல? தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கங்கே சில இடங்களில் ஒரு கருத்தரங்கம் போட்டாங்க, ஒரு மாநாடு போட்டாங்கன்னா குழப்ப பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி பல இயக்கங்கள், பல அமைப்புகள், பல கட்சிகள், பல சிறு சிறு நபர்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் முரண்பட்டு இருக்கலாம். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அவங்க நாம் தமிழர் கட்சி தான் போடுவாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு சிங்கிள் பார்ட்டி தான். வேறு எந்த பார்ட்டியுமே ஸ்ட்ரக்சர் வைஸு டோட்டலாக தமிழ் தேசத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி இல்லை. திருமாவளவனுடைய விசிகா கூட தலித்தியத்தோடு இணைந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறதையும் நோக்கி அவங்க பேசுகிறாங்க. இந்திய தேசியரோட தமிழ் தேசிய கட்சியாக அவங்க வந்து அவங்களே வந்து அடையாளப்படுத்திக்க விரும்பலை. அப்போ இதுக்கு இருக்கிறது ஒரே பார்ட்டி தான். அப்போ அந்த பார்ட்டி தான் ஓட்டு போடணும்னு அவன் நினைப்பான், எல்லாம் அங்கே தான் ஓட்டு போடுவான். அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒன்றாவே இயங்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்படி இல்லாதனாலேயே அவனை வந்து கெட்டவனு தூற்றவும் முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சி இருந்தே பல பேர் வெளியே போயிருக்காங்க. வெளியே போய் இந்த கட்சியை திட்டவனும் இருக்கான், அப்புறம் சரியாக பண்ணதை ஆதரிக்கிறவனும் இருக்கிறான். இப்படி பல பேர் இருப்பான். எல்லாரையுமே வந்து நம்ம தனி நபர்களை மையப்படுத்தி ஒரு இயக்கம் நடக்கணும், ஒரு இயக்கம் இயங்கணும்னு சொல்கிறது வந்து அது சரியான வாதமாக இருக்காது. ஒரு இயக்கம் அதற்கான வேலைகளை அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்க முடியுமே தவிர, இவங்களோடலாம் இணங்கி பயணிக்கணுமே, இவங்களாம் ஒத்துமை இல்லைன்னு கேட்கறது எனக்கு என்னமோ. ஒற்றுமையை விட தனியாக இருந்தாலுமே உங்கள் கொள்கை வலிமை ரொம்ப முக்கியமானது. அதில் சரியாக பயணிச்சிட்டிங்கன்னா இப்படி பிரிஞ்சு 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 இருக்கிறாங்கல்ல, இவங்களாம் வேகமாக போக 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 இங்கே போய் ஜாயின் ஆவாங்க நான் நம்புவேன். அப்படி ஜாயின் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் நான் பார்க்குறேன். அதான் சார், இப்போ நான் அடுத்து கேட்கலான்னு வந்துட்டு அதுதான் நீங்கள் முன்னாடியே பேசுகிறப்போ சொன்னீங்க, திமுக என்ன பண்ணியிருந்தாலும் சரி அது ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி இதுதான்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டு எத்தனை பேர் போனாலும் சரி இருந்தாலும் சரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு எத்தனை இயக்கங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் அது வெளிப்படையாக காட்டும் போது தானே ஓகே இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பம் வெளியே தெரியும். அதை பண்ணலையே. அதான் சொல்கிறேன், அதுக்கு தேவை பணம். நீங்கள் வந்து இங்கே கொள்கையை வளர்க்கறதுக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆள் பலம் போதும்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இவங்க எல்லாரையும் விட கம்யூனிஸ்ட் பெரிய கொள்கை தான். கம்யூனிசம்ங்கிறது உண்மையிலேயே மிகச்சிறந்த தத்துவம் தான். சில முரண்பாடுகள் சில பேருக்கு வரலாம், எழலாம், புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது அடிப்படையில் பாட்டாளிகளுக்கானது, உழைக்கும் இருக்க மக்களுக்கானது. ஏன் அதை வளர்க்க முடியல? ஏங்கம்மா இன்னைக்கு வந்து 15 கோடி கம்யூனிஸ்ட் வாங்கினா எல்லாரும் காரு துப்புறான்? ஏன் திட்டுறான் கட்சியை? 15 கோடி வாங்குறத இவ்வளவு மோசமாக பேசுகிற இவனுங்க என்னைக்காச்சு கம்யூனிசம் தத்துவத்தை பற்றி பேசியிருப்பான்? பாராட்டி பேச மாட்டான். ஏன்னா அடிப்படையில் அவனுக்கு வன்மம் இருக்குது கம்யூனிஸ்ட் மேலே. அதனால அவன் கக்குறான். இப்போ மேட்ரு என்னன்னா, நல்ல தத்துவங்கள் இருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு அமைப்பு தேவை. அந்த அமைப்பை கட்டது உங்களுக்கு பணம் தேவை. இன்னைக்கு சூழலில் பொருளாதார வலிமை இல்லாமல் ஒரு தத்துவத்தை தன் பேச்சாலையும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அமைப்பாலையும் மட்டுமே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் ஒருத்தர்னா அதை நீங்கள் பாராட்டணும்னு நான் சொல்கிறேன். அதை நம்ம வரவேற்கணும். இருக்கிற ஊடகங்களை வச்சு, ஒரு சமூக வலைதளத்தை வச்சு, மற்ற இயக்கங்களை வச்சு, தன் கட்சியை வச்சு, அதை வச்சு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல, அதுவே நல்ல விஷயம்ன்றேன். ஏன் இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதை ஏன் சொல்கிறீங்க? இன்னைக்கு 75வது ஆண்டு பல விழா திமுக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் முற்போக்கு அந்த புத்தக கண்காட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக அடுத்தடுத்து அந்த புத்தக கண்காட்சி அந்த பபாசிக்குள்ளேயே வந்து அடுத்த கட்டமாக திமுக கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மைன்யூட்டாக கிரவுண்ட் லெவலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒர்க் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? வித் பவர், வித் மணி. பவர் அண்ட் மணி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணலைன்னா தான் உங்களுக்கு கேடுன்றேன். ஏன் இவங்க பவர் அண்ட் மணி இருக்கும்போதே திரைங்கிற ஒரு மிகப்பெரிய வாயுதம் உங்கள்கிட்ட இருந்துச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கலாம். ஜனநாயகம் திரைப்படத்தை கூட இப்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு ஊடக நிறுவனம் தான் வாங்குறதா மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்னைக்காச்சும் இவங்க பேரறிஞர் அண்ணா குறித்தோ, பெரியார் குறித்தோ, அல்லது வந்து ஒரு ஜீவானந்தம் குறித்தோ, ஒரு சிங்காரவேலர் குறித்தோ, ஒரு ஏதாச பண்டிதர் குறித்தோ படம் எடுத்துருக்குறாங்களா? ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்? ஒன்றுமே கிடையாது.
மாநாட மயிலாடம் நடத்துறது தான் இவங்களுடைய ஊடகம் செய்த மிகப்பெரிய சாதனைங்கிறது இன்றைக்கும் அவங்க மேலே இருக்கிற விமர்சனமாக இருக்குதா இல்லையா? அப்போது திரை, பணம், அதிகாரம் இந்த 3 இருக்கிற ஒரு அமைப்பால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். நான் இப்பயும் சொல்கிறது, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு வர ஒரு விவகாரமாக இருக்குது, ஒரு தத்துவமாக இருக்குது. அது ஏன் இன்னும் வளரலை அப்படின்னு கேட்குறதுங்கிற எதிர்மறையான ஒரு கேள்வி, குயுக்தியான ஒரு வாதம். அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அது அதனுடைய பாதையில் வளருது. இதுக்கு மேலே வளரணும்னா நீங்கள் உரம் போடணும். எக்ஸ்ட்ரா உரம் கொடுங்க. எக்ஸ்ட்ரா உரமும் கொடுக்கல, தண்ணியும் ஊற்றலை, வெளிச்சமும் படலைன்னா எப்படி வளரும்? அது அந்த செடி வளரத்துக்கு நாள் எடுக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் ரேஸை வின் பண்ண உதவுன்றது என் கருத்து. கண்டிப்பாக சார். 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எலெக்ஷன் ரொம்ப பக்கம் வரப்போது, எது எது எப்படி மாறுது அப்படின்ற விஷயங்கள் தெரியாது, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.